யாரு முன்மாதிரி எடுத்துக்கிறோம்? யாராவது நடிகர் இருந்தா அது முன்மாதிரி, ஏதாவது ஒரு கதாபாத்திரம் இருந்தால் அவர்கள் முன்மாதிரி. யாருங்க முன்மாதிரி? நம்முடைய முன்மாதிரி நம்முடைய செயலுக்கு ரசூலுல்லாவை சாட்சியாக ஆக்குகிறேன், என்னுடைய செயலுக்கு என்னுடைய காரியங்களுக்கு ரசூலுல்லாவை முன்மாதிரியாக காட்டுகிறேன் என்று நாம் சொல்லுகிறோமா? அதற்கான வழிகாட்டுதல் நம்மகிட்ட இருக்கிறதா? அல்லது இது அப்படிதான் நான் இப்படிதான் இருப்பேன், கோபக்காரன் தான், என்னிடத்துல இது எதிர்பார்க்காத, நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ரசூலை நாம் தூதராக தேர்வு செய்திருக்கோமா அல்லது மற்றவர்களையா? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? நபி இடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் மற்றவர்கள் இடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்போதனைகள், நற்குணங்கள், நற்பண்புகள் நம்மிடத்திலே எவ்வாறு வரும்? அல்ஹம்துலில்லாஹ். நபிகளாரின் நற்பண்புகள் என்கின்ற தலைப்பு தரப்பட்டுள்ளது. அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தினுடைய அருட்கொடையாக வழங்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நபிகளாரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். எல்லா காரியங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார்கள். நாம் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அது பேச்சுக்களாக இருந்தாலும், நம்முடைய நடவடிக்கைகளாக இருந்தாலும், நட்புகளாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், வியாபார முறைகளாக இருந்தாலும், தொழில் ரீதியான எந்த காரியமாக இருந்தாலும், எந்த நிலையிலும் சரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை காட்டி தந்தார்களோ அந்த நிலைக்கு நாம் வருவது என்பதுதான் ரசூலுல்லாவை பின்பற்றுவதாக அர்த்தமாக இருக்கும். லக்கது கானலக்கும் பி ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. இந்த நபியிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். நபியை பார்த்து சொல்லுகிறான், இந்த நபியிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது. வாழ்க்கையில் நாம் பின்பற்றுவதற்குண்டான ஏராளமான வழிகாட்டுதல் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, சமூகத்தை வழிநடத்தக்கூடிய வழிகாட்டுதல் இருக்கிறது, ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலை இருக்கிறது, இறைவனை பக்தியாக பண்பாடோடு வணங்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபியிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப நாம நபியை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எல்லா முஸ்லிமும் சொல்லுவாங்க. உங்களுடைய இறைவன் யார்? அல்லாஹ் அப்படிம்பாங்க. உங்களுடைய தூதர் யார்? முஹம்மது நபி என்று எல்லாரும் சொல்லுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னது மாத்திரம், கலிமாவை மொழிந்தது மாத்திரம் ஒருவர் முஸ்லிமாக ஆகிவிட முடியாது. சொன்ன வார்த்தையில் நின்றால், அதன்படி செயல்பட்டால், அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தால், பின்பற்றினால், அதுதான் அதை உண்மையாக, நேர்மையாக, உளப்பூர்வமாக சொன்னவர்களாக ஆக முடியும். அப்ப நாம கவனிக்க வேண்டிய விஷயத்துல முக்கியமானது என்னன்னு சொன்னால், எங்கள் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று இஸ்லாமியர்கள் சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலையும், எல்லா காரியங்களிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் நாங்கள் நடக்க வேண்டும், நாங்கள் நடப்போம் என்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்டிருந்தார்கள். தனி மனிதர்கள் திருந்த வேண்டும், நேர்வழி பெற வேண்டும், சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும், தீமையில் இருந்து விலக வேண்டும்,
அவர்கள் பாவமான காரியங்கள் வீழ்ந்து விடக்கூடாது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவலைப்பட்ட நிலையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபியே, நீங்க உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்வீர் போலும். அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, அவர்கள் நேர்வழி பெறவில்லை என்பதற்காக நபியே உம்மை நீங்கள் அழித்துக் கொள்வீர் போலும், உங்களுடைய நப்சை நீங்களே சேதப்படுத்திக் கொள்வீர் போலும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அற்புதமான குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு அழகான ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மக்கள் நேர்வழி பெறவில்லையா, சத்திய கொள்கைக்கு வரவில்லையா, அதற்காக அவர்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள், வேதனை அடைந்திருக்கிறார்கள். அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் நேர்வழி பெறவில்லை, இறை நம்பிக்கையாளர்களே ஆகவில்லை என்பதற்காக உம்மையே நீர் அழித்துக் கொள்வீர் போலும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மற்றவர்கள் மீது கவலை கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒவ்வொரு விஷயங்களையும் நேர்வழி பெற வேண்டும், சத்திய மார்க்கத்தின் படியாக அவர்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக நிறைய முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. தனி நபராக போய் பிரச்சாரம் செய்தார்கள். நாம இன்னைக்கு பிரச்சார சத்திய கொள்கை தெரிகிறது என்று சொன்னால், இதுதான் நேர்வழி என்று தெரிகிறது என்று சொன்னால், நம்மில் எத்தனை பேர் மற்றவர்களுக்கு சத்திய கொள்கையை பேச்சுவை சேர்த்தோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு இதுதான் மார்க்கம் என்று, இதோ இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை வருகிறது என்று சொன்னால் என்னை நம்புவீர்களா என்று கேட்டார்கள். அதுக்கு என்ன சொன்னாங்க? ஆம், நீங்க அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், நீங்கள் சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும், நேர்மையாகத்தான் இருக்கும், உங்களை நாங்கள் நம்புகிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்ன மாத்திரத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அதுதான் நேர்வழி என்று சொன்ன உடனே அவருடைய உறவுக்காரர் மண்ணை தூக்கி போட்டு தப்பல்லக்க, நாசமா போ என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு பெரிய வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு கவலையான ஒரு விஷயம். தன்னுடைய உறவினர், பெரிய தந்தை, அவர் தூக்கி மண்ணள்ளி போடுகிறார், நாசமா போ, தப்பல்லக்க, நாசமா போ. எதை சொன்னதுனால்? தப்பாக நடந்ததுனாலயா, தவறான காரியத்திற்கு அழைத்ததுக்காக வேண்டியா? சத்திய கொள்கையை சொன்னதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட விளைவு என்னன்னு சொன்னால் விமர்சனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊர் விளக்கம் செய்தார்கள். காரணம் என்ன? அதனுடைய நிலை என்ன? சத்திய கொள்கையை சொன்னதனால் அவர்களை ஊர் விளக்கம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சகாபாக்கள் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? ஏகத்துவ கொள்கையை சொன்னதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட விளைவு என்று நாம் பார்க்கிறோம். நம்ம சத்தியத்தை சொல்றோமா? எந்த அளவுக்கு மற்றவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்கள் மீது கவலை கொண்டு செய்திகளை கொண்டு போய் சேர்த்தார்களோ, ஏராளமான துன்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நின்று சொன்னார்களோ, அது மாதிரியான நிலையில் நாம் சொல்கிறோமா? இந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? கொஞ்ச நாள் சொல்லி சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் வாயா, நீ வேற நான் வேற, அது சொல்லிட்டேன், ஒன்னு அல்லாஹ்வை நீ வணங்குறதா நீ வணங்கிக்க, அதை பத்தி எனக்கு உனக்கும் கவலை இல்லை, நான் என் வழியை, என் வியாபாரத்தை பார்க்கிறேன், என் தொழிலை பார்க்கிறேன், நான் என்னுடைய பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் என்று வேற நிலையை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? மக்கள் மீது கவலை கொண்ட நிலையில் அவர்கள் பிரச்சார பணியை செய்வதுதான் அவர்களுடைய அழகிய பண்பில் ஒரு பண்பாக இருந்தது. அது மாதிரி நம்ம இன்னைக்கு முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறோம். முஸ்லீமாக வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இருக்கிறதா? அவர்கள் எப்படி வாழ்க்கையில் நல்ல பண்புகளை கொண்டவர்களாக, அழகான அற்புதமான ஏராளமான
பண்புகளை கொண்டவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல சொல்கிறான், நபியே உங்களுடைய குணம் எப்படிப்பட்ட குணம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய குணம் எப்படிப்பட்ட குணம் தெரியுமா? முரட்டு குணம் உடையவராகவோ கடின சித்தம் உடையவராகவோ நீர் இருந்திருந்தால் அவர்கள் உம்மை விட்டு ஓடி இருப்பார்கள். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவீராக. அல்லாஹ்வின் அருளின் காரணமாகவே மக்களிடம் நீர் நளினமாக நடந்து கொள்கிறீர். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு குணத்துல ஒரு அற்புதமான குணம் என்ன தெரியுமா? அழகான ஒரு குணம் என்ன தெரியுமா? நளினமாக நடக்கக்கூடிய குணம், ஒரு பண்பாடான குணம். இறை தூதர் தான், மேல் அதிகமான ஒரு நல்ல மேன்மை பெற்ற இறை தூதர் தான், ஆட்சியாளர் தான். ஆனால் அவர்களுடைய அந்த குணநலம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் அதை பற்றி அல்லாஹ் அப்படி படம் பிடித்து சொல்லுகிறான். மக்கள் கூட்டம் கூட்டமாக உங்களை நோக்கி வருகிறார்கள். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் உமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாக்கியம் உமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த பாக்கியம் என்ன தெரியுமா? நளினமாக நடக்கக்கூடிய நற்பண்பு அவனிடத்தில் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, நம்மிடத்தில் அந்த நளின குணம் இருக்கிறதா? நளினமாக நடக்கிறோமா? அன்பாக நேசமாக பாசமாக நடக்கிறோமா? கடுமையான கோபம் தான் இருக்கு. என்ன பயங்கரமான கோபம், ஏதாவது யாராவது கேட்டுட்டா பயங்கர கோபம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கிராமத்து வாசி வந்து அவங்க ஜக்காத்து விநியோகம் பண்ணக்கூடியதை வந்து கேட்க வர்றாங்க. ரசூலுல்லாவை தள்ளி 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 நேரம் முள்ளு பக்கத்தில் கொண்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாவை தள்ளி தள்ளி என்ன செஞ்சாங்கன்னா முள்ளு பக்கத்தில் கொண்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாவுடைய ஆடை அந்த முள்ளில் போய் படுது. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இப்போ என் ஆடை என்னுடைய ட்ரெஸ்ஸு உடையப்பா, தர்றேன் தர்றேன். இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? ஒரு கிராமவாசி வந்து ரசூலுல்லாவுடைய தோளில் ஒரு துண்டை போட்டு இழுத்துட்டு அவர் கேட்கிறாரு, முஹம்மத், ரசூலுல்லாஹ் பேரை சொல்லி கூப்பிட்டு, முஹம்மத் எனக்கு வந்து ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. ஒரு ஜக்காத்தை கேட்கக்கூடிய முறை பாருங்க. உதவி கேட்டு தான் வர்றாரு. நல்ல விளங்கிக்காங்க, உதவி கேட்டு வர்றவங்க பொதுவாக பணிவாக நடப்பதான் யதார்த்தமான உண்மை. கொஞ்சம் வேகமாக நடந்துட்டானுங்க, உனக்கு தர முடியாது போயா, வேற ஆள் கொடுப்போம், அப்படிதான் நடக்கும். இருக்குமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவர், ஒரு தூதுவர், அவர்களுடைய தோளின் மீது துண்டை போட்டு இழுத்து உதவி கொடு ஓ முஹம்மது அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கொடுன்னு சொல்லிட்டு ஒட்டகம் நிறைய நினைச்சாங்க, அவங்களுக்கு ஜக்காத்து உதவிகளை கொடுத்தார்கள் என்கின்ற செய்தியை ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்போ ஒரு மென்மை தன்மை என்பது ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணங்களில் உள்ள ஒரு அற்புதமான குணமாக மென்மை தன்மை இருக்கிறது. நம்மிடத்துல மென்மை தன்மை எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம பிள்ளைகள்கிட்டே நம்மகிட்ட மென்மை தன்மை இருக்காது. அவன் ஜூல அடக்கம் பண்ணி இருக்குல்ல மிருகங்கள், அது அவ்வளோத்தையும் அவனுக்கு ஒப்பிடுறது. கழுத மாடு பெத்த பிள்ளைய கூட்டுக்கிற அடி இருக்கு பாருங்க, அவனுக்கு ஒரு மென்மை தன்மையை பிள்ளை இடத்துல காட்டுறோமா? கிடையாது. ஏதாவது ஒரு தவறு நடந்து புருஷங்காரன் மேல கோவம் இருந்துன்னு வைங்க, பிள்ளைய போட்டு பிரிச்சு எடுத்துடுறது. நடக்கா இல்லையா? போட்டு அடி போடு அப்படின்னு சொல்லி, அது இன்னும் சொல்ல போனா தகப்பனார் மாதிரியே இவன் பிறந்திருக்கான்னு சொல்ல போதும், உங்க தகப்பனாருக்கு போடுற அடி உனக்கு 2 போடு அப்படின்னு சொல்லி 2 அடி அவனுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு அவன் பாப்பா அம்மா எதுக்கு நம்மளை போட்டு இந்த அடி அடிக்குது, அத்தான் தகப்பனார் என்ன போட்டு இந்த அடி அடிக்கிறாரு. அப்போ பிள்ளைகள் இடத்திலே நளினம் இல்லை, பெற்றோர் இடத்திலேயாவது நளினம் இருக்கிறதா? பெற்றோர் யாரு? நம்மளை பெற்று எடுத்தவர்கள், நம்மளை வளர்த்தவர்கள், ஆளாக்கியவர்கள். அவர்களிடத்தில் எவ்வளவு நளினம் இருக்க வேண்டும். நளினம் இருக்கிறதா? குர்ஆன் சொல்கிறது, உஃப் என்ற ஒரு வார்த்தையை கூட
உமது பெற்றோரை நோக்கி சொல்லிவிடாதே. வயதான காலத்தில் ஒருவரோ இருவரோ உன்னிடத்துல இருந்தார்களே ஆனால், நம்ம இடத்துல இருந்தாரே ஆனால், அவர்களை சீ என்ற ஒரு வார்த்தையை கூட சொல்லிடாத. இவன் சீங்கிற வார்த்தையை தவிர எல்லா வார்த்தையும் சொல்லுவான். நாயி, பேயி, யார பெத்தெடுத்த தாய் நாயி, பேயி, அது இது, எது மிருகத்தோட ஒப்பிட்டு அது இது, அது வந்துச்சா, எது தகப்பனார் வந்ததை கேட்கிறான், அது வந்துச்சா போயிடுச்சா. என்ன ஒரு நளின போக்கு பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தை போக்கு பாருங்க. குர்ஆன் சொல்கிறது, சீ என்ற ஒரு வார்த்தையை கூட சொல்லிவிடாதே. கடுமையான முறையிலே சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டுதான் உன்னுடைய தாய் உன்னை வளர்த்தாள். நளின வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்படியின் மீது ஏறும்போது என்ன சொன்னார்கள்? அவன் மூக்கு மண்ணை கவட்டும், இப்படி சொல்லிக்கிட்டே ஏறினாங்க. யார் ரசூலுல்லாஹ்? வயதான பெற்றோர்கள் அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அதன் மூலியமாக சொர்க்கம் செல்லாதவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும். ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை பார்த்தீங்களா? நற்குணத்தை பார்த்தீர்களா? நளினத்தன்மையை பார்த்தீர்களா? ஒரு பெற்றோரிடத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்ற பாடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். குர்ஆன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணங்கள் எப்படி இருக்கிறது என்ற வழிகாட்டுதலை நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி நடக்கிறோம்? ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க? அனஸ் அவர்களை பற்றி அவர்களே சொல்லக்கூடிய விஷயம், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 10 ஆண்டுகள் நான் வேலை செய்தேன். 10 ஆண்டுகள் அவர்களோடு இருந்தேன். சிறுவனில் இருந்து வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் 10 ஆண்டுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நீ ஏன் செய்தா, இதை ஏன் நீ செய்யவில்லை என்று சொல்லி என்னை ஒரு காலமும் கேட்டது கிடையாது. அப்படி வளர்த்திருக்கிறாங்க. பிள்ளை மாதிரி தங்கமாக அவருடைய உள்ளத்திலே பதியும் விதத்தில் ஒரு குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையினுடைய உள்ளம் எப்படி இருக்குமோ அந்த குழந்தையினுடைய உள்ளமாகவே ரசூலுல்லாஹ் மாறிவிட்டார்கள். நம்ம அப்படி மாறி இருக்கிறோமா? நம்ம ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர்னா அதையே கொண்டு வந்து குழந்தைட்டு காட்டுவோம். ஏய் கம்பெடு, ஏ போர்டு அடி. ஸ்கூல்ல தான் ஹெட் மாஸ்டர், கவர்மெண்ட்டுக்கு தான் நீ போலீஸ் ஆபீசர். உண்மை தானே? ஒரு கவர்மெண்ட்டுக்கு போலீஸ் ஆபீசர், அதே போலீஸ் ஆபீசர் பிள்ளைகிட்ட போய் காமிச்சா பெத்த பிள்ளைகள் இடத்துல எப்படி நடக்க வேண்டும், பெற்றோர் இடத்துல எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் பாடம் நடத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களைத்தான் தூதுவராக தந்திருக்கிறான் அல்லாஹ், அருளாக தந்திருக்கிறான். நபிமார்களுக்கு முத்திரை, ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தினுடைய அருட்கொடை என்றெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏராளமான நற்பெயர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தந்திருக்கிறான். நம்முடைய முன்மாதிரி யாரு? ரசூலுல்லாஹ். பேச்சுக்கு தான் ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி. யாரு முன்மாதிரி எடுத்துக்கிறோம்? யாராவது நடிகர் இருந்தா அது முன்மாதிரி, ஏதாவது ஒரு கதாபாத்திரம் இருந்தால் அவர்கள் முன்மாதிரி. யாருங்க முன்மாதிரி? நம்முடைய முன்மாதிரி நம்முடைய செயலுக்கு ரசூலுல்லாஹ்வை சாட்சியாக ஆக்குகிறேன், என்னுடைய செயலுக்கு என்னுடைய காரியங்களுக்கு ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரியாக காட்டுகிறேன் என்று நாம் சொல்லுகிறோமா? அதற்கான வழிகாட்டுதல் நம்மகிட்ட இருக்கிறதா? அல்லது இது அப்படிதான் நான் இப்படிதான் இருப்பேன், நான் கோபக்காரன் தான், என்னிடத்துல இதை எதிர்பார்க்காத, நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ரசூலை நாம் தூதராக தேர்வு செய்திருக்கோமா அல்லது மற்றவர்களையா? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? நபி இடத்துல அழகான முன்மாதிரி இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் மற்றவர்கள் இடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்போதனைகள், நற்குணங்கள், நற்பண்புகள் நம்மிடத்தில் எவ்வாறு வரும்? யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சு எப்படி இருந்தது? ரொம்ப அற்புதமான அழகான வழிகாட்டுதலை தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தடவை யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ்வை கேலி செய்கிற மாதிரி, கிண்டல் செய்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள்.
அப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிம்பாங்க யூதர்கள். அந்த வார்த்தை விளையாட்டுல என்ன செய்வாங்க, கேட்டும் கேட்காத மாதிரி என்ன செய்வாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும்னா நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். யூதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, அஸ்ஸலாமு அலைக்கும் நபியே உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மனைவி கடுமையா வருத்தப்படுறாங்க. வீட்டில் வந்து கேட்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க என்ன செய்றாங்க, அந்த யூதர்களை சபிக்கிறாங்க. நீ நாசமா போ, உன் குடும்பம் நாசமா போட்டுங்கிற அளவுக்கு வருத்தப்படுகிறார்கள். ரசூலா சொன்னாங்க அமைதி, பொறுமையா இரு. இல்ல அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா என்று அவங்களுடைய மனைவி சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா, வா அலைக்கும் உனக்கும் உண்டாகட்டும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ நல்லதை சொன்னால் நல்லது உனக்கு உண்டாகட்டும், கெட்டதை சொன்னால் கெட்டது உனக்கு உண்டாகட்டும். வா அலைக்கும், அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்லல. வா அலைக்கும் தவிர வேற எதுவும் சொல்லல. நீ நல்லதை சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும், உண்மையாகவே நீ சலாத்தை தான் சொன்னாயினால் அந்த சலாம் உனக்கும் உண்டாகட்டும். நீ நாசத்தை தான் சொன்னாய் என்று சொன்னாய் நாசம் உனக்கும் உண்டாகட்டும். ஒண்ணுமே இல்லையே, குற்றம் பிடிக்க முடியாத, குறை கண்டுபிடிக்க முடியாத, அவங்களுடைய குணத்தை மாற்ற முடியலையே. கோபம் ஏத்தி சூடு ஏத்தி குணத்தை மாற்ற முடியுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பத்திலாம் கவலைப்படலை. அவங்க அந்த எவ்வளவு பெரிய டென்ஷனான ஒரு நேரமா இருந்தாலும் சரி, பிரச்சனைக்குரிய நேரமாக இருந்தாலும் சரி, அவங்க குணநலத்தை மாற்றவே முடியல. அழகா பதில் சொல்லிட்டாங்க. நம்ம வந்து நம்மளை 2 பேரும் ஏற்றி விட்டா என்ன செஞ்சிருந்தோம், பொத்தாலும் விழுந்துருவோம். போடு அப்படி விழு அப்படின்னு சொல்லி நேர் மாற்றமாகி, என்ன நல்ல மனுஷனா இருந்தா இப்படி நாசமா போயிட்டானே, தங்கமான ஆளா இருந்தாரு இப்படி நாசமா போயிட்டால சொல்லுவாங்களே இல்லையா? காரணம் என்ன? 4 பேர் நம்மளுடைய குணங்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்தால், நம்முடைய நற்குணங்களை மாற்றுவதற்கு எதையாவது ஒரு விதத்தில் ஏற்பாடு செய்தால் அதிலே நாம் வீழ்ந்து விடக்கூடாது. நாம் இன்னும் அதிலிருந்து படிப்பினையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டில், அவங்களுடைய மனைவி வீட்டில் இருக்கும்போது இன்னொரு வீட்டில இருந்து உணவு கொண்டு வரப்படுகிறது. அப்போ அந்த மனைவிக்கு கோபம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அந்த உணவை தூக்கி வீசிட்டு தட்டை உடைச்சி தூக்கி போட்டாங்க. போட்டுட்டு கோபம் உடனே பாருங்க, கொண்டு வந்தவர் முன்னாடி இது நடக்குது. ரசூலுல்லாவுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்றவர்கள் முன்னாடி நாம் அவமானப்படுத்தப்படுகிறோம் என்று சொன்னால் எந்த கணவனா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யும், கடுமையா போகும். வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள நடக்கிறதுங்கிறது அதுல ஒரு அவமானங்கிறது அவமானமா யாரும் கருத மாட்டார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு முன்னால், 4 பேருக்கு முன்னால் நம்மளை அவமானப்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தால் எல்லா மனிதர்களுக்குமே கோபம் வரும். மனைவியாக இருந்தா கூடுதல் கோபம் வரும் ஆண்மகனுக்கு. ரசூலுல்லாஹ் சபையை எப்படி ஒழுங்குபடுத்துகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா, உடனே அந்த கொண்டு வந்த நபர்கிட்ட சொல்றாங்க, உன்னுடைய தாய்க்கு ரோசம் வந்து விட்டது. ஏன்னா மூமின்களுடைய தாய் தானே, நபிமார்களுடைய மனைவிமார்கள் மூமின்களுக்கு தாய். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய தாய்க்கு ரோசம் வந்து விட்டது. இது ரோசம்னு மாத்தி விட்டாங்க டக்குன்னு. ரோசம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒரு தட்டை எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டு நேர ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, என்ன ஆயிஷாவே, உன்னுடைய சைத்தான் உன் இடத்துல வந்து விட்டாளா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவங்க கேட்கிறாங்க, இல்லை எல்லாத்துலையும் சைத்தான் இருக்கிறானா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா எல்லாத்துலையும் இருக்கிறான். உடனே அவங்க கேட்கிறாங்க, அப்போ உங்ககிட்ட இருக்கிறானா அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் என்கிட்ட இருக்கிறான், நான் அவனை கட்டுப்படுத்தி விடுவேன். எவ்வளவு அழகான பதில் பாருங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய குணம் பாருங்க. உண்மையில கட்டுப்படுத்தினாங்கல்ல. இந்த கோபமான நேரத்துல கோபத்தை மென்று விழுங்குவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை குர்ஆனவே இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் அறிவிக்கிறாங்க. எப்படி குர்ஆனுடைய வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில அப்படியே கொண்டு வந்தார்கள்.
கோபத்தை அப்படியே மென்று விழுங்கி விட்டார்கள். கோபம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி அந்த இடத்தை சரி செய்தார்கள் என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ ஒரு இடத்துல நம்முடைய குணங்கள் என்பது மாறுதலுக்கு உள்ளாக்கப்படும். ஏதாவது ஒரு காரணத்துல நெருக்கடியான காலம், பஸ்ல போயிட்டு இருக்கிறோம், ரொம்ப நெருக்கடி, டென்ஷன் அதிகமாக இருக்கும். பைக்கில் போவோம், பயங்கரமான டிராபிக்கான ஒரு நேரம், நமக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கும். வியாபாரம் நெருக்கடியான ஏராளமான வியாபாரிகள் வந்து நம்ம கடையில் வந்து வியாபாரம் மொச்சு மொக்கிற மாதிரி இருக்கும், பயங்கர டென்ஷனாக இருக்கும். அந்த நேரத்தில் போய் நின்னா வல்லுன்னு விடுவான். அப்ப என்னையா என்ன இல்ல இல்ல அப்படி என்னையா மனுஷன் நீ ஏன் கோவப்படுற இல்லையா, உனக்கு முடியலையே, ஏன் அந்த வியாபாரத்தை தொடர, ஏன் டென்ஷன் ஆகுற, ஏன் வந்து அந்த இயல்பு நிலையை மாறுகிறாய்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டென்ஷனான நேரத்தில் கூட எந்த நேரத்தில் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி நடந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திற்கு போறாங்க. போய்கொண்டிருக்கும் போது வர்ற வழியில வந்து ஒரு இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய கழுத்தில் போட்டிருந்த மணி தொலைந்து விட்டது. அப்ப எல்லா படைப்பட்டாங்களும் அங்க தங்கிட்டாங்க. இப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் தங்குவதற்கு காரணமா யார் இருந்துட்டா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி பயங்கரமான டென்ஷனா இருக்குமா இல்லையா? இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை, இவ்வளோ பெரிய மக்களை இந்த இடத்துல நம்ம தங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தேடுறாங்க. எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க பக்கத்தில் போய் உட்கார்ந்து அவங்க மடியில் அப்படி படுத்துக்கிட்டாங்க. டென்ஷன் அப்படியே இருக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லை, பேசாம இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தந்தை. அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கோவப்படுறாங்க. உன்னால இப்படி ஆக்கிட்டிய, இப்படி ஒரு இது நடந்துருச்சுன்னு கோவப்படுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு டென்ஷனான ஒரு பெரிய பிரஷரான ஒரு நேரத்தை அப்படியே சாந்தமாக்கிட்டாங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மிகப்பெரிய அருமருந்தாக அது இருந்தது. தாயா இருக்கிறாங்க, கால் வலிக்குதாமா, போய் உதவி செய்யட்டுமா, அது பண்ணட்டுமா, இது பண்ணட்டுமா, கவலைப்படாதீங்க. பிள்ளைகளாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி, இல்லை வியாபாரத்தில் ஒரு பெரிய நஷ்டமாகிவிட்டது, இப்போ மனைவி இருக்கிறாங்க, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆறுதல் சொல்லி சொன்னா அது மாதிரி ஒரு அருமருந்தே கிடையாதுங்க. இவன் 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 50,000 ரூபாய் கொடுத்து பிரஷரு, மிகப்பெரிய நோயெல்லாம் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேதனை இந்த நேரத்திலே சாந்தமாயிரும், அப்படியே போயிடும். அது ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நமக்கு பெறக்கூடிய பாடம். அது ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா? இவ்வளவு பெரிய படை பட்டாளங்கள் நிற்பதற்கு காரணமே இவர்கள் தொலைத்த மணிதான் என்பது தெரியாதா? ஏன் அதை அப்படியே மாற்றுறாங்க? அந்த இடத்தை சரி செய்கிறார்கள். டென்ஷன் அவங்க காரணம் கிடையாது, யதார்த்தமாக தொலைந்தது. ஆனால் அந்த இடத்துல கூட்டம் அதிகமான நேரத்தில் டென்ஷனை அதிகமாக்கி அதனால் விளைவுகளை ஏற்படுத்தாமல் யதார்த்த நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். சபையை ஒழுங்குபடுத்த வேண்டும், மக்களை அமைதிப்படுத்த வேண்டும், யதார்த்தத்தையே யதார்த்தமாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையை நாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம பார்க்கணும். இதுல அவங்களுடைய குணநலங்கள் எவ்வளவு அற்புதமான குணம் பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு குணம் பாருங்க. ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது, எல்லாரும் போயிட்டாங்க, போறாங்க. இந்த வாட்டி நம்ம மக்காவுக்கு போகணும்னு போறாங்க. எதிரிகள் வந்து நின்று ஒப்பந்தம் போடுறாங்க, இந்த வாட்டி இந்த தடவை நீங்க வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. கடுமையான ஒரு ஒப்பந்தம், யாருமே எந்திக்க மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஒரு ஆலோசனை சொல்கிறார்கள், நீங்கள் எழுந்து சென்று நீங்க முதல்ல என்ன செய்யுங்க, மொட்டை அடிங்க, நீங்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியினுடைய சொல்லை கேட்டு எழுந்து சென்று முதல்ல போன உடனே ஒவ்வொரு சகாபியா ஒண்ணு நின்றுட்டாங்க, செல்லு வந்துட்டாங்க. ஒரு பெரிய படை பட்டாளத்தையே அந்த அவங்களுடைய மனைவி சொன்ன அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்தார்கள் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணத்தினுடைய ஒரு அளவுகோல் அல்லவா? எவ்வளவு பெரிய படைப்பட்டாலும் நம்ம ஏதாச்சும் பெண்கள் வந்து ஒரு ஆண்கிட்ட ஆலோசனை சொன்னாங்க, சும்மா பேசாம ஆய மூடு, உனக்கு தெரியுமா, உனக்கு
உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாம இருப்பியா அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். ரசூலா என்ன பெண்களை மதித்தார்கள், அவர்களுக்குண்டான உரிமையை கொடுத்தார்கள். அவர்களுக்குண்டான மதிப்பு கொடுப்பது என்பது அவர்களுடைய குணத்தில் உள்ள நற்குணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பெற்றிருக்கிறோம். நாம யாரையோ பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்களேன், யார் எவரையோ பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுக்கு உயிருக்கும் மேலானவர்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களுடைய உயிரை விட, எங்களுடைய உறவுகளை விட, எல்லாத்தையும் விட எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மேலானவர்கள். ஆனால் அவர்கள் வரக்கூடிய ஒரு சபையில் நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம், எந்திரிச்சு நிற்க மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? ரசூல்லா வர்றாங்கன்னு எந்திரிச்சு நிற்கிறது கிடையாது. நானும் உங்களை மாதிரி மனிதர் தான். நான் சொல்லுங்க, நபியை நீங்க சொல்லுங்க, இன்னமா அனபசுருன், நானும் உங்களை மாதிரி மனிதன் தான். இதை போதனையா சொல்லிட்டு போயிடலாம். எல்லாரும் போதனை சொல்றது ரொம்ப ஈஸி, வாழ்க்கையில் அப்படி கடைபிடிச்சு அப்படியே காட்டினாங்க. என்ன, நான் ஒரு சபைக்கு வரேன், எனக்கு பார்த்து யாரும் எந்திரிக்க கூடாது. எந்திரிச்சா கண்டிப்பாங்க, எந்திரிச்சா என்ன செஞ்சாங்க கண்டிப்பாங்க. இங்க என்னன்னா ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்காங்க, பிளைட்ல போறாங்கன்னு வைங்க, பிரதமரோ யாராவது அப்படி ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருந்தா இவன் என்ன செய்யறான், ரோட்ல அப்படியே சஜிதால விழுந்துடலாம். என்னையா இது? உன சுயமரியாதையை இழக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு தலைவன் உலகத்துல உண்டா? உன் தலைவனை விட நீ உயர்ந்தவன் அல்லவா? இஸ்லாம நமக்கு அப்படி கற்றுத்தருகிறது. எத்தனையோ பேரை தலைவரை தேர்வு செய்யறான், தலைவர் காலில் போய் விழுகிறான், அவன் குடிகாரனா இருக்கிறான், லஞ்சம் வாங்குறவனா இருக்கிறான், கொள்ளடிக்கிறவனா இருக்கிறான். அவனை விட அவன் காலில் விழுகிறானே அவன் மேன்மைப்பட்டவனா இருக்கிறான், நல்லவனா இருக்கிறான், அவன் நேர்மையானவன், ஒழுக்கமானவன், கண்ணியமானவன் இருக்கிறான். எத்தனையோ தலைவர்கள் வழிகட்ட நிலையில இருக்கிறாங்க, அவங்க காலில் போய் விழுவுறியப்பா. இதுக்கு வழிகாட்டினவர்கள் யாரு? எந்த முஸ்லீம் யாரு காலையும் விட மாட்டான். ஏன் ரசூலுல்லாஹ் காலையே விட மாட்டேன், வாங்காலையா நான் விடணும், வாங்காலையா நான் விழணும். சுயமரியாதை முதன்மையானது. அல்லாஹ் என்னை படைத்த மாதிரி தான் உன்னையும் படைச்சிருக்கிறான், எனக்கு உயிர் கொடுத்த மாதிரி தான் உனக்கும் உயிர் கொடுத்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கும் வாங்கால வந்து விடணும்? என்னை விட நீ உயர்வா? எந்த விதத்துல உயர்வு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உயர்வு என்பது தோற்றத்திலேயோ உருவத்திலேயோ செல்வத்திலேயோ கிடையாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். உயர்வே கிடையாது. போ, இறையச்சத்தின் அடிப்படையில் தான் உயர்வு இருக்கிறது. எவ்வளவு அதை சொல்றது எல்லாத்துக்கும் ஈஸி. பார்த்துக்காங்க, சொல்லிடலாம், இறையச்சத்தில் உயர்வு இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். உண்மையாகவே தங்களுடைய வாழ்க்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அச்சிரம்பரமாக நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். நான் உங்களை மாதிரி மனுஷன் தாங்க, உங்களே மாதிரி தான் நான் நடப்பேன், உங்களே மாதிரி தான் இருப்பேன். என்னை பார்த்து ஒரு சபைக்கு வந்தால் எந்திரிச்சு நிற்க கூடாது, ஏன் காலில் வந்து விழக்கூடாது, என்னை புகழக்கூடாது, நாங்கள் என்ன எழுதக்கூடாது. ரசூல்லா அல்லாஹ் மாதிரி பெரிய அதை பண்ணிவிட்டார்கள் இதை பண்ணிவிட்டார்கள் என்னை பற்றி சொல்லக்கூடாது. என்னை புகழ்வதாக இருந்தால் அப்துல்லா என்று சொல்லு அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள். எவ்வளவு அழகான நற்குணம் பாருங்களேன். நமக்கு ஒரு சின்ன ஒரு கவுன்சிலர் ஆகிட்டா நம்ம 4 பேர் புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். புகழ இப்படி ஏறிக்கிட்டே போகும். புகழுக்கு மயங்காதவன் உலகத்தில் இல்லம்பாங்க. மனிதர்கள் என்ன செய்வாங்க, புகழுக்கு மயங்கி அந்த மயக்கம் ஒரு கட்டத்தில் என்ன செய்யறேன்னு தெரியாத அளவுக்கு போய்விடும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, என்னை நீங்கள் புகழக்கூடாதுன்றாங்க. என்ன நீங்க புகழ வேண்டாம், தேவையில்லை. அப்படி நீங்க புகழ விரும்புவதாக இருந்தால் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய அடிமை என்று என்னை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய அடிமைன்னா அல்லாஹ் புகழ்ந்தது ஆகிப்போச்சு இல்ல? எவ்வளவு அழகான நற்குணம் பாருங்க. நம்ம என்ன செய்யறோம், நான் என் பேரை போடல, எனக்கு அதை செய்யல, எனக்கு இதை செய்யல, நான் அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, என்ன இது பண்ணல அப்படின்னு சொல்லி நம்மை நாம் புகழக்கூடிய நிலை இருந்தால் இறைவன் எப்படி நம்மை ஏற்றுக்கொள்வான்? நபிகள் நாயகம் நமக்கு எவ்வாறு வழிகாட்டினார்களோ அந்த நிலைக்கு நாம் உருவாக வேண்டும். இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான நற்குணம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பண்பாடுகளை 3 நாளில் பார்த்த சுமாமா
யமாமா நாட்டை சேர்ந்த சுமாமா என்பவர் 3 நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர் அப்படியே இஸ்லாத்திற்கு மாறுகிறார். யமாமாங்கிற ஒரு நாடு, அது சார்ந்த சுமாமாங்கிற அவர் முஸ்லீம் படைகளை எல்லாம் முஸ்லீம்களை எல்லாம் போகக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் அடிக்கிறது, தொல்லை பண்றது, இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தார். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு படையை அனுப்பி அவரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பள்ளிவாசல்ல 3 நாட்கள் அவரை என்ன செய்து கட்டி போடப்படுகிறது. 3 நாள் பள்ளிவாசல்ல இருக்கிறார். 3 நாள்ல பார்க்கிறார். முதல் நாள் பார்த்தோன்னே அவருக்கு மனசு மாறிட்டு, என்னடா இது, வெளியில பார்த்தா முகமதை பத்தி ரொம்ப மோசமா சொன்னாங்க, நேர்ல பார்த்தா அப்படியே மாற்றமா இருக்குது அப்படின்னு முதல் நாள்ல சொல்லிட்டாரு அவரு. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க அவர்கிட்ட, சுமாமாவே உம்மிடத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்கிறார், முகம்மதே, நீர் என்னை தண்டிப்பதாக இருந்தால் தண்டிக்கலாம், என்னை மன்னிப்பதாக இருந்தால் மன்னிக்கலாம், அதற்கு நான் வந்து முழு தகுதி பெற்றவன் என்று முதல் நாள் சொல்லியிருந்தார். இப்படி 3 நாள் நபிகள் நாயகம் கேட்கிறாங்க. 3 நாளும் இதே பதில சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அவுத்து விட சொல்லிட்டாங்க. அவுத்து விட்டுருங்க, விடுதலை கொடுத்துருங்கன்ட்டாங்க. இவர் ஓடி போய் குளிச்சுட்டு நேரா வந்து நின்றுட்டு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயகன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி பகருகிறேன் என்று கலிமா சொல்லி இஸ்லாத்தில் இணைந்துட்டு அவர் சொல்லுகிறார், நான் இதற்கு முன்னால் என்னிடத்திலே ஊர்களிலேயே மிக மோசமான ஊர் எது என்று கேட்டால் நான் மதீனாவை சொல்லுவேன். மதீனா தான் ரொம்ப மோசமான ஊர்னு நான் சொல்லுவேன். மனிதர்களிலேயே மோசமான மனிதர் யார் என்று என்கிட்ட கேட்டால் நான் முகமது ஆகிய உண்மைத்தான் சொல்லுவேன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு கோபத்தில் இருந்திருப்பாங்க பாத்துக்க. ரசூலுல்லாஹ் மேல வெளியில எப்படி பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறது, முகமது மோசமானவரு, அந்த ஊரு தீவிரவாத ஊரு, அப்படி இப்படிலாம் பயங்கரவாத ஊரு அப்படின்னு பெரிய அளவுல மோசமாக சித்தரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவருக்கு அப்படி சொல்றாரு. மோசமான ஊர் என்றால் மதீனாவை சொல்லுவேன், மோசமான மனிதர் என்று சொன்னால் முகமதை சொல்லுவேன். நான் இப்ப சொல்லுகிறேன், சிறந்த ஊராக மதீனாவையும் மனிதர்களிலேயே சிறந்த மனிதராக முகமதாகிய உங்களை நான் சொல்லுகிறேன். 3 நாள்ல புட போட்டு தங்கமாக மாற்றி விட்டது. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணங்கள். ஏன்? அவர் கைது செய்யப்பட்டு வந்திருக்கிறார். சரியா? கைது செய்யப்பட்ட வந்தவர் யாரு, நல்லவரா கெட்டவரா? ஆல்ரெடி ஏராளமான தொல்லைகள் கொடுத்தவர் முஸ்லிம்களுக்கு. அப்போ ஒரு சிறைவாசி கிட்ட எப்படி வேணாலும் நடக்கலாங்கிறதா உலகத்துல அப்படி நடந்துகிட்டு இருக்கிறது. குவாண்டனாமா சிலையில் அமெரிக்கா ஏராளமான ஈராக்கியர்கள், ஆப்கானியர்கள் எல்லாம் எப்படி பாடுத்தினார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தினுடைய மக்களை எந்த அளவுக்கு கைது செய்யப்பட்டவர்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உலகத்தில் அப்படிதான் நடக்கும். கைது செய்யப்படக்கூடிய சிறைவாசிகளை கொடுமைப்படுத்துதல் என்பது உலகத்தினுடைய நியதி, அப்படி பண்றான். ஆனா அதுக்கு மாற்றமா நபிகள் நாயகம் என்ன செய்றாங்க தெரியுமா? நீ சிறைவாசி தான், ஆனால் உன்னிடத்திலே நான் நளினம் பேணுகிறேன், அன்பு பாராட்டுகிறேன், நேசம் பாராட்டுகிறேன் என்று 3 நாளிலே அவருடைய நற்குணங்கள் ஒரு மனிதனையே மாற்றிவிட்டது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய புடம்போட்ட தங்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் இருக்கும்னு பார்க்கணும். நம்மகிட்ட ஒரு 3 நாள் ஒருத்தன் இருந்தான்னு வைங்க, அவ்வளவுதான். 3 நாள் நம்மகிட்ட இருந்தான்னா அவன் என்ன செஞ்சிருவான்? எப்பாடி வேண்டாம்பா, உங்க எதையே வேண்டாம், உன் கூட பழக்க சங்காத்தமே வேண்டாம், நீ வேற நான் வேற அப்படின்னு போயிடும். 3 நாட்களில் நேர் மாறுதல் அடையக்கூடிய அளவுக்கு நம்முடைய பண்பாடுகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால் 3 நாட்கள் எதிரியையும் உற்ற நண்பனாக மாற்றக்கூடிய பண்பு, ஒரு ஒழுக்கம், ஒரு நேர்மை பண்பாடு அவர்களிடத்திலே மிளிர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய குணம், நலம், அவர்கள் நடந்து கொண்ட நற்பண்புகள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான நற்குணம் இருக்கிறது. மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். The 100 பேருடைய வரலாறை தொகுத்தார் மைக்கேல் ஹார்ட் என்பவர். 100 பேருடைய வரலாறு உலகத்தில்
மோசே என்ற தீர்க்கதரிசிக்கு பின் 100 பேருடைய வரலாறை நான் தொகுக்கிறேன். இந்த பூமியிலே 100 பேர் எவ்வாறெல்லாம் திருப்புமுனையை ஏற்படுத்தினார்கள், மக்கள் புரட்சியை ஏற்படுத்தினார்கள், மக்கள் அவர்களை எவ்வாறு பின்பற்றினார்கள், இந்த உலகம் எவ்வாறு மாறுதலுக்கு உள்ளாக்கப்பட்டது என்பதனுடைய த 100 என்ற ஒரு புத்தகத்தை ஒரு மைக்கேல் ஹார்ட் என்ற ஒரு அமெரிக்காவை சார்ந்த ஒருத்தர் எழுதினார். அவர் கிறிஸ்தவர், நல்ல விளங்கிக்காங்க. எழுதின அந்த காலகட்டம் 1980 அந்த காலகட்டத்தில் எழுதுறாரு. அது உலகம் முழுவதும் அந்த புத்தகம் மிகப்பெரிய வரவேற்பும் மிகப்பெரிய எதிர்ப்பும் ஆகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த புத்தகத்திலே முதல் இடத்தை அவர் கொடுக்கிறார். ரேங்க்ல போடுறார். வரலாறு மட்டும் தோக்குறது அவருடைய நோக்கம் கிடையாது. 100 பேர் வரலாறு யாரெல்லாம் வர்றா? முகமது நபி வர்றாங்க, புத்தர் வருகிறார், காந்தி வருகிறார், உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள், இயேசு வருகிறார், இப்படி மோசே, இப்படி ஏராளமான தலைவர்கள் பூமியிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய 100 தலைவர்களுடைய வரலாறு அந்த புத்தகத்திலே வடிவமைக்கப்படுகிறது. 100 பேருக்கும் தலைவராக யாரை அவர் தேர்வு செய்கிறார் என்றால் முகமது நபியை தேர்வு செய்கிறார், ஒரு கிறிஸ்தவர். அப்ப கிறிஸ்தவ உலகம் சும்மா விடுமா? பயங்கரமான எதிர்ப்பு வருகிறது. எதிர்ப்பு வந்தது மட்டுமல்லாமல் எங்களிடத்திலே ஏராளமான செய்திகள் இருக்கிறது. நீங்க அதனால நீங்க அவருக்கு 3ஆம் இடத்தை இயேசுக்கு கொடுத்திருப்பீங்க, 3வது இடத்தை இவருக்கு கொடுத்திருப்பீங்கன்னு சொல்லி எல்லாரும் அவர்களுடைய பங்கிற்கு அந்த எழுத்தாளருக்கு தங்களுடைய ஆக்கங்களை, சான்றுகளை திரும்ப அனுப்பி கொடுக்குறாங்க. அனுப்பி கொடுத்து ஹிப்மாஜ் படிச்சு ஒழுங்கா போடுங்க, முதல்ல தப்பா போட்டீங்க, முகமது நபிக்கு போய் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துட்டீங்க, மற்ற யாருக்கு கொடுங்கன்னு சொல்லி ஏராளமான ஆக்கங்களே அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அனுப்பி வச்சா அவர் மீண்டும் ஆய்வு பண்ணி படிச்சு எல்லாம் எழுதி அதுக்கு பிறகு மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் இடத்தை கொடுக்கிறார். மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை உலகம் முழுவதும் அதை கொண்டு போய் சேர்க்கிறது. அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் அவர்களுக்கு ஏன் முதல் இடத்தை கொடுக்குறீங்க, எவ்வளோ பேருக்கு கொடுக்கலாம்ல, ஏன் முகமது நபிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை. என்ன சொல்லார் தெரியுமா? நான் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்திய அறிஞர்களுக்கு மத்தியிலே ஏராளமான கேள்விகளை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். புத்தரிடத்தில் நான் கேள்வி கேட்கணும் விரும்புகிறேன். புத்தரிடத்தில் கேள்வி கேட்பதாக இருந்தால் ஏராளமான கேள்விகளுக்கு அவர் இடத்துல பதில் இல்லை. ஏன்? அவர் திருமணமே முடிக்கல. திருமண வாழ்க்கை பற்றி அவர் இடத்துல கேட்க முடியுமா? அவர் சொல்றது என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்படி பல கேள்விகளை பல அந்த 100 பேர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நான் தேடி பார்த்தால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் உள்ளவராக முகமது தான் இருக்கிறார். அதனாலேயே அவருக்கு முதல் இடத்தை கொடுத்தேன் என்று த 100 என்ற புத்தகத்திலே அவர் பதிவு செய்கிறார். இன்றைக்கும் அந்த புத்தகம் இருக்கிறது. தமிழ்லையும் அது வந்திருக்கிறது. 100 பேருடைய வரலாறு என்று தமிழ்லையும் அது புத்தகம் இருக்கிறது. உலகம் முழுவதும் ஏராளமாக விட்டு தீர்ந்த ஒரு புத்தகம் அது. ஏன்? நபிகள் நாயகத்தினுடைய பேச்சு எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டால் அங்கே பதில் வந்துடும். நபிகள் நாயகத்தினுடைய வியாபாரம் எப்படி கேட்டால் பதில் வந்துடும். நபிகள் நாயகத்தினுடைய ஒழுக்கம் எப்படி கேட்டால் பதில் வந்துடும். நபிகள் நாயகத்தினுடைய இறையச்சம் எப்படி கேட்டால் பதில் வந்துடும். நபிகள் நாயகம் மக்களை எப்படி வழி நடத்தினார்கள் கேட்டால் பதில் வந்துடும். நபிகள் நாயகத்தை மக்கள் எப்படி விரும்பினார்கள் கேட்டால் பதில் வந்துடும். எல்லா கேள்விகளுக்கும் அற்புதமாக பதில் உள்ள ஒரு மனிதராக நபிகள் நாயகம் இருக்கிறார்கள் என்று அவர் முதல் இடத்தை கொடுத்தார் என்ற வரலாற்று விஷயங்களை உங்கள் கண் முன்னாடி நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை தான் நம்ம தூதரா அல்லாஹ் தந்திருக்கிறான். எல்லா புரட்சியாளர்கள் சொல்றோம்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் மிகப்பெரிய புரட்சியாளர் தான், காந்தியடிகள் மிகப்பெரிய புரட்சியாளர் தான், எத்தனையோ புரட்சியாளர்கள் உலகம் முழுவதும் சேர்க்குவாரா மிகப்பெரிய புரட்சியாளர், இப்படி ஏராளமான புரட்சியாளர்கள் சொல்கிறார்கள். எல்லா புரட்சியாளர்களுக்கும் முன்மாதிரியாக, அவர்களுக்கு முன்மாதிரியாக நபிகள் நாயகம் இருந்தார்கள் என்று அந்த புரட்சியாளர்களே தங்களுடைய புத்தகங்களிலே எழுதி எங்களுக்கு இந்த விஷயத்திலே நபிகள் நாயகம் தான் முன்மாதிரி என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். காந்தி சொல்லியிருக்கிறார் நபிகள் நாயகத்தை பற்றி, அவர்கள் சம்பந்தமான புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சுயசரிதையிலே உமருடைய ஆட்சி இந்தியாவுக்கு வேண்டும். யார் உமருடைய ஆட்சினா யாரு? நபிகள் நாயகத்தினுடைய ஆட்சி, அது இந்தியாவுக்கு வேண்டும், அதுதான் நான் உண்மையான சுதந்திரம் என்று சொல்வேன் என்று காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார்.
அப்ப அந்த புரட்சியாளர்களுக்கெல்லாம் தலைவரை யார் இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்காங்க. பெண் சமூகத்திற்கு ஏராளமான விடுதலை குறித்து இன்றைக்கு பேசப்படுகிறது, ஏராளமான சட்டங்கள் குறித்து எழுதப்படுகிறது. சட்டம் ஏது அம்பேத்கர், சட்டம் ஏராளமாக வகுத்து தந்தார்கள் என்று சட்டத்தை சொல்லக்கூடிய அந்த அம்பேத்கருடைய சட்டமே குர்ஆனுடைய சட்டத்தை எடுத்து பார்த்தால் 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒட்டுமொத்தமாக தீர்வை சொல்லக்கூடிய அற்புதமான சட்டம் வகுத்து தரப்பட்டிருக்கு. அப்ப நீங்க சட்டத்துல உயர்ந்தவராக இருந்தாலும் நபிகள் நாயகம் தான். எத்தனை பெண்கள் இன்னைக்கு சாவுறாங்க? பெண்களை பாதுகாக்க இஸ்லாமிய சட்டம், விபச்சாரத்தை தடுக்க இஸ்லாமிய சட்டம், திருட்டை தடுக்க இஸ்லாமிய சட்டம். அதை கொண்டு வந்தது யாரு? நபிகள் நாயகம். நபிகள் நாயகத்துக்கு இறைவன் வழங்கினாலும் அதை மக்களிடத்திலே வெளிக்கொண்டு வந்தது யாரு? நபிகள் நாயகம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இறை தூதருடைய வழிகாட்டுதலில் நாம் வந்திருக்கிறோம். அவர்களுடைய குணநலங்கள் நம்மிடத்தில் வேண்டும், அவர்களை பின்பற்றுதல் என்பது அவசியமானது. அப்படிப்பட்ட தூதரைத்தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஏராளமான குணங்கள் இருக்கிறது. அவர்களை பற்றி சொன்னால் நாட்கள் போதாது, நேரங்கள் போதாது. அவ்வளவு குணங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுடைய குணங்கள்ல ஒன்றும் நமக்கு அறிந்தறிந்து அதை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.